இலங்கையில் 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் பிறந்த அனைவரும் புகையிலை பாவனை இல்லாத ஒரு புதிய தலைமுறையாக மாற்றுவதற்கான விசேட பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜேதிசவிடம் நேற்று கையளிக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு பிறந்த எவரும் புகையிலை மற்றும் புகையிலை பொருட்களை பெற்றுக் கொள்வதை தடை செய்து கட்டுப்படுத்துவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். தேசிய புகையிலை மற்றும் மதுபான அதிகார சபையின் சட்டங்களை தற்போதைய காலத்திற்கு ஏற்ப புதுப்பிப்பதற்கான பரிந்துரைகளும் இதனுடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் குழந்தைகள் ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி செல்வதற்கு புகையிலையும் மதுபானமும் பெரும் தடையாக இருப்பதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச இதன்போது சுட்டிக்காட்டினார். இலங்கையில் புகையிலை மற்றும் மதுவினால் ஆண்டுதோறும் சுமார் 22,000 பேர் உயிரிழக்கின்றனர். நாட்டில் நிகழும் மரணங்களில் 80% தொற்றா நோய்களால் ஏற்படுகின்றன. இதற்கு புகையிலை மற்றும் மதுவே முக்கிய காரணம் என தேசிய புகையிலை மற்றும் மதுபான அதிகார சபையின் தலைவர் மருத்துவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். புகையிலை மற்றும் மது ஆகியவை மற்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துவதற்கான முதல் நுழைவாயிலாக அமைவதாகவும் குறிப்பிட்டார். அதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கு இடையே சிகரெட் பயன்பாடு அதிகரித்து வருவதாக ராஜரட்ட பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் எல் அமில இசுரு கவலை வெளியிட்டார். மேலும் சுகாதார சேவைக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் பெரும் பகுதி புகைப்பிடிப்பதால் ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கே செலவிடப்படுவதாகவும் இதனை தடுக்க புகையிலை கிடைப்பதை கட்டுப்படுத்துவதே அறிவியல் ரீதியான தீர்வாகும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.